நான் படும் பாட்டை சொல்லி தீர்க்க முடியவில்லையே அம்மா. இந்த உலகத்தில் யாருமற்ற பாவியாகிவிட்டனே, யாருமற்ற அனாதையாகிவிட்டனே. பாக்கியம் அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளைகளை அனாதையாக தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே. இந்த கிராமத்தில் சீரம் சிறப்புடன் எங்களை வளர்த்து மக்களை பெற்ற மகராசியாகவும் பிள்ளைகளை பெற்ற புண்ணியவதியாகவும் சிறப்போடு வாழ்ந்து காலம் சென்று விட்டீர்களே அம்மா. உங்களை பிரிந்த இந்த 15 நாள் உங்களை நினைக்காத நாளே கிடையாதே. உங்களை பிரிந்து வாடுகின்றோமே அம்மா. பாக்கி அம்மா, உடைய பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று ஒரு வார்த்தை கூற மாட்டாயா? ஆறுதல் சொல்ல வரமாட்டாயா? பிள்ளைகளை அழ வேண்டாம் என்று கூற மாட்டாயா அம்மா? பாக்கியம் அம்மா. அம்மா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏன் படுத்தா? நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏன் படுத்தா? அம்மா, பாக்கியம்மா, எங்கம்மா இருக்கீங்க? நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் என் படுத்தா? பாட்டினிலே உன் துயரோ பாடிட ஏன் வைத்தார்? ஏட்டினிலே உன் கதையை எழுதிட்ட என் விதியோ? எங்கிருந்தோ வந்தயமன் செய்திட்ட பெருந்ததியோ? நாட்டினிலே நீ பிறந்து தொடு காட்டினில் என் படுத்தா? பாக்கியம்மா, நீ எங்கம்மா இருக்கீங்க? உங்களை பிரிந்து நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் வாடுகின்றோமே அம்மா. உடைய பேர பிள்ளைகளா தவிக்கின்றார்களே அம்மா. சொந்த பந்தம் இல்லாம சோறு நீ வளர்த்த, சொந்தம் பந்தம் வேண்டான்னு சொர்க்கம் என்ன நீ நினைச்ச அம்மா. பாக்கியம்மா, சொந்த பந்தம் இல்லாம சோறுட்டி நீ வளர்த்த, சொத்து சுக வேணான்னு சொந்தம் என நீ நினைத்த அம்மா. சொந்தம் பந்தம் வேண்டானே சோறு நீ வளர்த்த, சொத்து சுகம் வேண்டானே சொந்தம் என நீ நினைச்ச. பிள்ளைகளை விட்டு நீ எங்கே சென்றாயோ? அள்ளும் பகல் அவதிப்பட எங்களை மறந்தாயோ? நான் வளர்த்த சீதனமே, நான் இனிமேல் என்ன செய்வேன்? நான் வறண்டு பாடுகிறேன், நீ எழுந்து ஓடிவாமா. கண்ணீரில் நீராச்சே, அந்த கடவுளும் பொய்யாச்சே. பாக்கியம்மா, காட்டினில் என் படுத்தா? அம்மா, உங்களை பிரிந்து நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் தவிக்கின்றோமே அம்மா. வந்திடு வந்திடு தானா, வந்திடு வந்திடு வந்திடு. தாயாக நீ இருந்து, தவமாக தவம் இருந்து,
பாக்கியம்மா தாயாக நீ இருந்து தவமாக என்னை பெற்று தாயாக நீ இருந்து தவமாக நீ பெற்று பிள்ளைகளை தவிக்க விட்டு எங்கே சென்றாயோ அல்லும் பகல் அவதிப்பட எங்களை மறந்தாயோ நான் வளர்த்த சீதனமே நான் இனிமேல் என்ன செய்வேன் நான் வறண்டு பாடுகிறேன் நீ எழுந்து ஓடி வாமா கண்ணீரில் நீராச்சு அந்த கடவுளும் பொய்யாச்சு நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் ஏற்படுத்தார் பாட்டினிலே உன் துயரம் பாடிலே வைத்தார் அம்மா இந்த கிராமத்தில் 85 ஆண்டு காலம் சீரம் சிறப்புடன் வாய்ந்தீர்களே அம்மா பிள்ளைகளை பெற்றெடுத்து பேர பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து உடைய 5 பிள்ளைகளையும் தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே இன்னும் சிறிது காலம் உடைய பிள்ளைகளோடு இருந்து அவளுக்கு துணையாக இருந்து சென்றிருக்க கூடாதா இந்த அருமையான நல்ல நேரத்திலே அம்மையார் பாக்கியம் அம்மையார் காலம் சென்ற அம்மையாருடைய ஆன்மா சாந்தியட வேண்டும் என்று அவருடைய மருமகள் வயதானாலும் மருமகளாக பார்க்காமல் பெற்றெடுத்த மகளாகவே அவர்களை சீரும் சிறப்புடன் இருந்து அவர்களையும் தவிக்க விட்டு சென்று விட்டீர்களே உடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று உடைய அன்பு மருமகள் இந்திரா அம்மையார் தன்னுடைய மாமியார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவருடைய சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் மோட்ச காணிக்கையாக ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள் அன்பளிப்பு வழங்கிய இந்திரா அம்மையாருக்கு என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் அம்மா பாக்கியம் அம்மா உன்னை பிரிந்து தவிக்கின்றார்களே உங்களை இழந்து தவிக்கின்றார்களே நீ பெற்றெடுத்த பிள்ளைகள் பெயர் வைத்த பேர பிள்ளைகள் உடன் பிறந்த சகோதரர்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களை விட்டு தவிக்கின்றார்களே அம்மா நீங்கள் இழந்தது என்னால் தாங்க முடியவில்லையே உங்கள் பிரிவை எங்களால் மறக்க முடியவில்லையே உங்களுடைய பிரிவை எங்களால் தாங்க முடியவில்லையே அம்மா பாக்கியம் அம்மா தாயே இது கண்ணீரின் கதையோ அம்மா பாக்கியம்மா இது கண்ணீரின் கதையோ இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தின் சதியோ மாறாதோ இந்த வேதனை தீராதோ இந்த சோதனை வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே இது கண்ணீரின் கதையோ இல்லை காலத்தின் சதியோ மாறாதோ இந்த வேதனை தீராதோ இந்த சோதனை வாழ்ந்த வாழ்க்கை போனதே வாடும் காலம் ஆனதே
போட முடியுமா? ஆற்று வெள்ளம் மீறி போனா அணைகள் போட முடியுமா? காற்று மழையும் சேர்ந்து வந்தா கரைகள் போட முடியுமா? யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? நான் வாழ்வதா இல்லை சாவதா? நாம் வாழ்வதா இல்லை சாவதா? வாழ்ந்த வாழ்க்கை போனதே, பாடும் காலம் ஆனதே. அம்மா பாக்கியம் அம்மா. தாயின் பாசம் இல்லை என்றார், தந்தை பாசம் நிலைக்குமே. அம்மா தாயின் பாசம் இல்லை என்றால் தந்தை பாசம் நிலைக்குமே. அம்மா பாக்கியம் அம்மா, எங்களுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, தவிக்கின்றோமே அம்மா. தாயின் பாசம் இல்லை என்றார், தந்தை பாசம் நிலைக்குமே. இருவர் பாசம் இல்லை என்றார், இறைவன் அருள் கிடைக்குமே. யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? யாருக்காக வாழ்வது? யாரை நம்பி சாவது? நாம் வாழ்வதா இல்லை சாவதா? நான் வாழ்வதா இல்லை சாவதா? வாழ்ந்த வாழ்க்கை போனதே, வாடும் காலம் ஆனதே. அந்தவா, இறைவா, பெற்றெடுத்த தாய் தந்தையும் இல்லை, உடன் பிறந்த தங்கையும் இல்லை. இந்த உலகத்தில் யாருக்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்த யாருக்கு என்ன பலன்? அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நேரத்திலே தன்னுடைய பாட்டியார் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கீதா தன்னுடைய சிறப்போடு வளர்த்த தன்னுடைய பேத்தி தன்னுடைய பாட்டியுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், அவங்க சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கீதா அம்மையார் மோட்ச கணிகா ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். அன்பளிப்பு வழங்கிய கீதா அவர்களுக்கு என்னுடைய கலதேவி நாடமன் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்டவா, இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? நான் உயிரோடு வாழ்ந்ததே என் நம்முடைய அன்பு தங்கைக்காக தானே. என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக உயிரோடு வாழ வேண்டும்? தங்கா, இந்த மண்ணில் பாய்ந்தது போதுமா? நீ எங்கே சென்றாயோ அங்கு இந்த அண்ணன் வர என்னை அன்போடு ஏற்றுக்கொள் தங்கா. என்ன இது? என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாத முடிவுக்கு வந்தேன். யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலை உச்சிக்கு செல்கின்றாளே, பாவம், யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. ஏன் தங்கச்சிதான் என்னால காப்பாற்ற முடியல, அந்த மங்கையாவது காப்பாற்றுகின்றேன். அப்பா போகாதீங்க, நில்லுங்க அம்மா. பாட்டி
ராகங்களை காணவில்லை. தோல்விதன்னை எழுதட்டும் வரலாறு துணைக்கென்று இனிமேல் யார் கூறே. நான் ஒரு ராசியில்லா ராஜா கதையை எழுதிவிட்டேன் முடிவினிலே சுபம் இல்லை. ரெண்டும் மிதக்கட்டும் நீரினிலே கைகள் ரெண்டும் போடட்டும் தாளங்களே. நீரினிலே தாளங்களே. நான் ஒரு ராசியில் ராஜா வாழ்வினில் இல்லை வசந்தத்தின்றோ. வாழ்விழந்து அடுகிறேன் துணைக்கு மேல் யாரும் இல்லை. நவனா மன்னனவன் இருப்பாரோ வண்ணமல்லர் கண்ணனவள் சேராதிருப்பாரோ என்னவனா மன்னனவள். Ah!
அதை படிக்க வருவார். சேராதிருப்பாரோ தென்னவனா மன்னனவன், தென்னவனா மன்னனவன். அத்தா, நீங்கள் இல்லாமல் இந்த அரண்மனையிலே தன்னன் தெரிவது வாழ்வதே உன்னை விட்டு பிரிய காலம் வந்து விட்டது. நான் என்ன செய்வேன்? என் மகள் எங்க சென்றார்? என்னுடைய மகன் எங்க சென்றார்? ஒவ்வொருவராக ஒரு திசையாக பிரிந்திருக்கின்றோம். அந்த ஏழை கொடுத்த சாபம் பழித்து விட்டது பார்த்தியா? என்ன பாவத்தை செய்தோம் என்று தெரியவில்லையே அத்தா. ஒவ்வொரு உன்னை நினைக்காமல் நாளே கிடையாது. எண்ணி எண்ணி மன வருத்தத்தோடு வாழ்ந்திருக்கின்றோம். நான் என்ன செய்வேன்? அம்மா இறைவா, உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? உன்னைத்தான் நான் அறிவேன், மன்னவனை யார் அறிவார்? யாரிடத்தில் கேட்டு வந்தோம், யார் சொல்லி காதல் கொண்டோம்? மன்னவனின் விதிப்படியே நினைத்திருந்தோ, ஒன்றாக பழகி வந்தோம். உன்னைத்தான் நான் அறியேன், உள்ளமதை யார் அறியேன்? உள்ளம் என்னும் மாளிகையில் உன்னை என்று யார் வருவார்? உன்னைத்தான் நான் அறியேன், மன்னவனை யார் அறிவார்? காதலித்தல் பாவம் என்றால் கண்களும் பாவம் அன்றோ? பாபம் என்றால் இந்த மன்னவனின் தாயாரோ? உன்னைத்தான் நான் அறியேன், உள்ளமதை விதிப்படித்தால் நடக்கும் என்று உரைப்பார்கள். ஆனால் பாதி திருமணன் தலையில எழுதிவிட்டாரே, என்று மாற்ற முடியுமா? நான் என்ன செய்வேன்? எங்கே சென்று என்னை விட்டு பிறந்து விட்டீர்களா? இனிமேல் உங்கள் முகத்தை நான் பார்க்க முடியாது.
தாங்க முடியா கேள பையன் நீ உனக்கு தாங்க முடியல உனக்கு என்னப்பா வயசு 25 52 தானே ஏய் டை அடிக்கிறேன். இளவரசர் அது மட்டுமல்ல உன் தங்கையை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னாயே இன்னும் இறக்கவில்லையா அதிகாரி? அரவங்காட்டில் காதலுடன் சந்தோஷமாக இருக்கிறார் அன்று நாங்கள் சொன்னது உண்மையாகி விட்டது. அந்த ஏழை சுத்தருடன் அரவ காட்டில கள்ளக்காக ஜபால் ஆர்டர் வாச கேட்கிறேன் அமைச்சரை மஞ்சள் பூகம் மஞ்சள் மஞ்சள் அத்தையா காட்டுல பார்த்து கேட்டு பாரு. காட்டில் எப்படி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் மஞ்சள் பூகம். அமைச்சரே, இப்போது அரவங்கரை செல்கின்றேன். அவர்கள் இருவரையும் நான் கொன்று விட்டு வருகின்றேன். ஆனால் வந்து இப்போது என் நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நான் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் வேண்டும் அல்லவா? என் நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயா அது. ஆனா நான் சென்றவரை கொண்டு நான் வென்று வருவதற்கும் என் நாட்டை சீரும் ஐயா, வேண்டாங்க. இல்லை இல்லை இந்த பதவிக்காக ஆசைப்படுறோம்னு சொல்லுவாங்க. எனக்கு பதவி எல்லாம் வேணாங்க. அமைச்சர் தான் யார் உங்களை பதவி இந்த ஐயாவுக்கு தான் வேணாங்க. அமைச்சர் தான் இதுக்கு தகுதியான ஆள். டேய், உர்ற வாயை. சிங்கம் அமரம் என்று இளைஞரை சிறுநறுக்கிய உண்மைதானடா சிங்கம்? உண்மையாக ஆ. பானுமதி குடு மாலை. பானுமதி தெரியாதனா